எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மத்திய கைலாஷ் எல் வடிவ மேம்பால ஊழலை மறைக்க திமுக அரசு என்னதான் ஏமாற்று வேலைகளை செய்தாலும் ஊழலுக்கான தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என பாமக தலைவர் அன்புமணி காட்டமாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் எல் வடிவ மேம்பாலம் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து அவசரமாக தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே புதிதாக அமைக்கப்பட்ட கான்கிரீட் பாலத்தின் மீது தார் சாலை அமைத்த ஒரே அரசு 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை சீரழித்த திமுக அரசுதான். இதுபோன்ற தார்பூச்சு வேலைகளில் மூலம் பாலம் கட்டுவதில் நடந்த ஊழலை மூடி மறைக்க முடியாது என்று அன்புமணி கடுமையாக சாடியுள்ளார். மேலும் திமுக அரசுக்கு உண்மையாகவே மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் பாலத்தின் பலவீனத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து வல்லுநர்கள் குழு அமைத்து ஆய்வு செய்திருக்க வேண்டும் என்று கூறிய அவர், தரமில்லாமல் பாலம் கட்டப்பட்டதன் பின்னணியில் நடந்த ஊழல்கள் குறித்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும் என அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திமுக அரசு அதையெல்லாம் செய்யாமல் பாலத்தின் மீது 25 மில்லிமீட்டர் அளவுக்கு தார் சாலை அமைத்திருப்பதன் மூலம் ஊழல் நடந்ததை மறைமுகமாக திமுக அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்று அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். எல் வடிவ மேம்பால ஊழலை மறைக்க திமுக அரசு என்னதான் ஏமாற்று வேலைகளை செய்தாலும் ஊழலுக்கான தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்று, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் எல் வடிவ மேம்பாலம் கட்டப்பட்டதில் நடந்த ஊழல் குறித்த விசாரணைக்கு ஆணையிடப்படும் என்றும் அன்புமணி கூறினார்.